ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கெம்தோலி. இந்த வீடியோவில் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கலர் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் டாபிக் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய டிரான்சிஷன் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா கலர்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ன லைட்டை அப்சர்வ் பண்ணுதோ அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி லைட்டை தான் என்ன பண்ணும், அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, எக்ஸுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அது ப்ளூ கலர் லைட்டை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா நம்ம கண்ணுக்கு என்ன கலர்ல தெரியும்? ப்ளூவோட காம்ப்ளிமெண்ட்ரி கலரான ஆரஞ்சு தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அப்சர்வ் பண்ணக்கூடிய லைட் அப்படிங்கிறது ப்ளூ, ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய லைட் அப்படிங்கிறது ஆரஞ்சு. ஏன் இது ஆரஞ்சு ரிஃப்ளெக்ட் பண்ணுது? ஏன்னா ப்ளூவோட காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஆரஞ்சு. அப்போ காம்ப்ளெக்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய லைட் வேறையா இருக்கும், ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய லைட் வேறையா இருக்கும் அப்படின்னு செகண்ட் பாயிண்ட் சொல்றாங்க. நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதோடைய காம்ப்ளிமெண்டரி கலர் அப்படின்னா, இந்த கலர் வீல் இருக்கு பாத்தீங்களா, இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த டயக்ராமை எப்படி டிரா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் ரெயின்போல எத்தனை கலர் இருக்கு, 7 கலர் இருக்கு. அதை விப்ஜிஆர்னு இண்டிகேட் பண்ணுவோமா? ஸோ இந்த ஷார்ட்கட்லேருந்து தான் கொண்டு வரலாம். ஒரு சர்க்கிள், அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க, லைக் அ வீல். ஓகேவா? ஸோ கிராஸ் மார்க்கு அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக ஒரு லைன். ஸோ இந்த மாதிரி ஒரு வீல் போட்டுக்கோங்க. இந்த விப்ஜிஆரில் இருக்கக்கூடிய ஐயை மட்டும் விட்டுருங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? வி, பி, ஜி, ஒய், ஓ, ஆர் அப்படியே கிளாக் வைஸா ரைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? கலர் வீல் வந்துடும். ஸோ இந்த கலர் வீலை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? அதோடைய காம்ப்ளிமெண்டரி கலரை தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வயலட்னா அதோடைய காம்ப்ளிமெண்டரி கலர் என்ன? வயலட்டுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? ஒய், அதாவது எல்லோ. எல்லோ அப்படிங்கிறது வயலட்டோடைய காம்ப்ளிமெண்டரி கலரா இருக்கும். இப்போ வயலட் லைட் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா என்ன கலர்ல தெரியும்? எல்லோ கலர்ல தெரியும். அதே போல ப்ளூவோட காம்ப்ளிமெண்ட்ரி என்னவா இருக்கும்? ஆரஞ்சா இருக்கும். ரெட்டோட காம்ப்ளிமெண்ட்ரி என்னவா இருக்கும்? கிரீன் கலரா இருக்கும். இப்போ கிரீன் லைட்டை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா கிரீனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி யாரு? ரெட். ஸோ ரெட் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கலர் வீலை வச்சு காம்ப்ளிமெண்ட்ரி கலரை அப்சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் ஏன் கலர்டா இருக்கு அப்படின்னு யார் எக்ஸ்பிளைன் பண்றா? கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியோடைய அப்ளிகேஷன்ல வரக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த கலர் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது. இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி என்ன சொல்லுனா, காம்ப்ளெக்ஸ் கலருக்கு காரணம் டிடி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லும். அது என்ன டிடி டிரான்சிஷன்? நான் அந்த எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்? டைட்டேனியம் H2O ஹோல் 6 3+ அப்படிங்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதில் டைட்டேனியம் அப்படிங்கிறது மெட்டல். டைட்டேனியம் என்ன ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? இட்ஸ் அ நியூட்ரல் லிகாண்ட், ஸோ 0. இட்ஸ் அ +3. ஸோ டைட்டேனியம் +3 ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. டைட்டேனியம் அப்படிங்கும் போது அட்டாமிக் நம்பர் 22. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d2 s2 இருக்கும். +3னா என்ன அர்த்தம்? 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இதில் 2, இதில் 1. ஸோ ரிமைனிங் என்னவா இருக்கும்? டைட்டேனியம் 3+ ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d1 இருக்கும். அப்ப டி ஆர்பிட்டால எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு? ஒரு எலக்ட்ரான் இருக்கு. நார்மலா டைட்டேனியம் மட்டும் இருக்கு அப்படின்னா இந்த 5 டி ஆர்பிட்டாலும் எப்படி இருக்கும்? சேம் எனர்ஜில இருக்கும். ஆனா பக்கத்துல என்ன இருக்கு? லிகாண்ட் இருக்கு. ஸோ லிகாண்ட் அப்ரோச் ஆனிச்சு அப்படின்னா டி ஆர்பிட்டாலோட எனர்ஜி என்ன ஆகும்? மெட்டல் எலக்ட்ரான் அண்ட் லிகாண்ட் எலக்ட்ரானோட ரிப்பல்ஷனால ரெண்டா ஸ்பிளிட் ஆகும். T2G ஆவும் EG ஆவும் ஸ்பிளிட் ஆகும். ஆக்டாஹெடல் அப்படின்னா லிகாண்ட் எப்படி அப்ரோச் பண்ணும்? அலாங் தி ஆக்சஸ் அப்ரோச் பண்ணும். ஸோ T2G அப்படிங்கிறது லோவர் எனர்ஜிக்கும் இஜி அப்படிங்கிறது ஹையர் எனர்ஜிக்கும் என்ன ஆயிடும்? ஸ்பிளிட் ஆயிடும். ஸோ இது T2G, இது இஜி. இது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அடுத்து, இல்லை டியில் ஒரு எலக்ட்ரான் இருக்கா? இந்த ஒரு எலக்ட்ரான் எங்கே ஃபில் ஆகும்? T2Gல ஃபில் ஆயிட்டு தான் எங்கே ஃபில் ஆகும்? இஜியில் ஃபில் ஆகும். ஓகே, ஸோ T2Gல ஒரு எலக்ட்ரானை பிளேஸ் பண்ணியாச்சு. இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ என்ன ஆகும்? லைட்டை பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ லைட்டை பாஸ் பண்ணால் அந்த ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகும்? கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போ T2Gலேருந்து எங்கே போகும்? ஒரு எலக்ட்ரான் T2Gலேருந்து இஜிக்கு போகுது. ஸோ இது என்னவா இருக்கும்? எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருக்கும். எகெயின் இது என்ன ஆகும்? கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகணும். ஏன்? எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படிங்கிறது அன்ஸ்டேபிள் ஸ்டேட், ரொம்ப நாள் அங்கே இருக்க முடியாது. சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக திரும்ப கீழே வந்து தான் ஆகணும். அப்படி கீழே வரும்போது என்ன பண்ணும்? லைட்டை எமிட் பண்ணும். எந்த லைட்டை அப்சர்வ் பண்ணுச்சோ அதே ரேஞ்சில் லைட்டை வந்து எமிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கிரீன் லைட்டை பாஸ் பண்ணுறேன்.
ப்ளூ கிரீன் லைட்டை பாஸ் பண்ற அப்படின்னா அந்த ப்ளூ கிரீன் லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்ன ஆகும், T2Gல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்க எக்ஸைட் ஆகும், இஜிக்கு போகும். ஸோ இஜி அப்படிங்கிறது என்னவா இருக்கும், இட்ஸ் எக்ஸைட்டட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது என்ன லைட்டை அது ரிஃப்ளெக்ட் பண்ணும், ப்ளூ கிரீனுக்கு காம்ப்ளிமெண்டரி கலரான வயலட் கலரை அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ரிட்டன் வரும்போது அது வயலட் கலரை எமிட் பண்ணுது. ஸோ அதனால டைட்டேனியம் 3+ காம்ப்ளெக்ஸ் என்ன கலர்ல தெரியுது, வயலட் கலர்ல அப்சர்வ் ஆகுது. சரியா, இதான் விஷயம். ஸோ நான் அதை ஷார்ட்டா இங்க எழுதுறேன். இது T2G, இது இஜி. ஸோ T2G அப்படின்னா 3 ஆர்பிட்டால் போடுவேன், இஜி அப்படிங்கும் போது 2 ஆர்பிட்டால் போடுவேன். T2Gல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இது கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ லைட்டை பாஸ் பண்ணுறேன், ஆட்டம் எங்கே போகும், கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டான இஜிக்கு வந்து என்ன ஆகும், எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆன இந்த ஸ்டேட் என்னது, எக்ஸைட்டட் ஸ்டேட். கண்டிப்பாக திரும்ப என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகும்போது இது என்ன பண்ணுது, வயலட் லைட் எமிட் பண்ணுது. ஸோ காம்ப்ளெக்ஸ் என்ன கலர்ல தெரியுது, வயலட் கலர்ல அப்சர்வ் ஆகுது. எந்த லைட்டை அப்சர்வ் பண்ணிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிருக்கும், ப்ளூ கிரீன் கலரை அப்சர்வ் பண்ணியிருக்கும். ப்ளூ கிரீனை அப்சர்வ் பண்ணி கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸைட்டட் ஸ்டேட் எமிட் ஆகும்போது அதோடைய காம்ப்ளிமெண்டரி கலரான வயலட் கலரை எமிட் பண்ணுது. ஸோ இது மூலம் தான் என்ன ஆகுது, காம்ப்ளெக்ஸ் வந்து கலர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் டி தான். டி ஆர்பிட்டால் தான் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கு. T2Gயாவும் இஜியாவும் யாரு ஸ்பிளிட் ஆயிருக்கா, டி ஆர்பிட்டால் தான் ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஒரு டிலேருந்து இன்னொரு டிக்கு என்ன ஆயிருக்கு, எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் என்னது, டிடி டிரான்சிஷன். அப்ப காம்ப்ளெக்ஸ் ஏன் கலர்டா இருக்கு, டி ஆர்பிட்டால் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கக்கூடிய அதுக்கிடையில என்ன நடக்குது, எலக்ட்ரான் வந்து டிரான்சிஷன் நடக்கிறதுனால கலர்டா இருக்கு. ஸோ இட் இஸ் கால்டு டிடி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றாங்க. லிகாண்ட் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, லிகாண்டோடைய அப்ரோச்சால் தான் டி ஆர்பிட்டால் ரெண்டா ஸ்பிளிட் ஆகி T2Gயாவும் இஜியாவும் மாறுது. அதுக்கப்புறம் அங்க என்ன ஆகுது, எலக்ட்ரான் எக்ஸைட்டேஷன் நடக்குது. லிகாண்ட் இல்லை அப்படின்னா என்ன கிடையாது, ஸ்பிளிட்டிங்கே கிடையாது. ஸ்பிளிட்டிங் இல்லை அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்காது, கலர்டா இருக்காது. லிகாண்ட் இருக்கிறதுனால தான் அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் என்னவா இருக்குன்னு சொல்றாங்க, கலர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ், அதாவது அந்த லிகாண்ட் இல்லை அந்த காம்ப்ளெக்ஸ்ல அப்படின்னா கலர் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டேனியம் H2O6, இதுல யாரு லிகாண்ட், வாட்டர் தான் லிகாண்ட். வாட்டர் லிகாண்ட் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, டைட்டேனியம்ல இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டால் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. இப்போ நான் ஹீட் பண்ணா என்ன ஆயிடும், இந்த வாட்டர் மாலிகுல் வாட்டர் வேப்பரா எலிமினேட் ஆயிடும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல என்ன கிடையாது, லிகாண்டு கிடையாது. இட் பிகம் கலர்லெஸ். வயலட் கலர்ல இருக்கு, ஹீட் பண்ணீங்க அப்படின்னா வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆயிடும். அப்ப அங்க லிகாண்டு கிடையாது, இட் பிகம் கலர்லெஸ். அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் நம்பர் 2, காப்பர் சல்ஃபைட் பென்டா ஹைட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் என்னவா இருக்கு, காம்ப்ளெக்ஸ் ப்ளூ கலர்ல இருக்கு. எதனால ப்ளூ கலர்ல இருக்கு, வாட்டர் லிகாண்டால ப்ளூ கலர்ல இருக்கு. ஹீட் பண்ணா என்ன ஆகும், வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆயிடும். ஸோ அப்போ எங்க என்ன கிடையாது, டிடி டிரான்சிஷன் கிடையாது, இட் பிகம்ஸ் கலர்லெஸ் ஆர் ஒயிட். ஓகேவா, அடுத்த பாயிண்ட் பாருங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், நிக்கல் H2O6 2+ En, அதாவது ஒரு வீக் லிகாண்டுக்கு பதிலா ஒரு ஸ்ட்ராங் லிகாண்டை பிளேஸ் பண்றேன். அப்ப அந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத இந்த எக்ஸாம்பிள்ல சொல்லியிருப்பாங்க. வாட்டர் அப்படிங்கிறது வீக் லிகாண்ட். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும். ஏன்னா லிகாண்டு வீக்கா இருந்தா என்னவும் இருக்கும், அந்த லிகாண்டோட எனர்ஜியும் என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும். எனர்ஜி கம்மி அப்படின்னா என்ன அர்த்தம், வேவ் லென்த் அதிகம்னு அர்த்தம். ஸோ விப்ஜிஆர். ஸோ இருக்கிறதுல யாருக்கு வேவ் லென்த் அதிகம், ரெட்டுக்கு வேவ் லென்த் அதிகம். ஸோ லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்றீங்க அப்படின்னா வேவ் லென்த் அதிகம். அப்ப வாட்டர் அப்படிங்கிறது வீக் லிகாண்ட், எனர்ஜி கம்மி. ஸோ ஹை வேவ் லென்த் இருக்கக்கூடிய லைட்டை என்ன பண்ணும், அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ கிரீன் கலர்ல தெரியுது. இப்போ இந்த வாட்டர் மாலிகுலுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன், இந்த வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்றேன், அதாவது எத்திலின் டையமின் அப்படிங்கிற ஸ்ட்ராங் லிகாண்ட் சப்ஸ்டியூட் பண்றேன். ஸ்ட்ராங் லிகாண்ட்னா என்ன அர்த்தம், எனர்ஜி அதிகம். அப்ப என்னவா இருக்கும், வேவ் லென்த் கம்மியா இருக்கும். ஸோ வேவ் லென்த் கம்மியா இருக்கக்கூடிய லைட்டை தான் அது என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ கிரீனை விட வேவ் லென்த் கம்மி யாருக்கு, வயலட், இண்டிகோ, ப்ளூ. ஸோ அது என்னவா தெரியும், பேல் ப்ளூ. இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாட்டர் வீக் லிகாண்ட், ஸோ எனர்ஜி கம்மி, ஹை வேவ் லென்த் இருக்கக்கூடிய கிரீன் லைட்டை எக்ஸிபிட் பண்ணுது. இதுவே நான் ஒரு வாட்டர் மாலிகுலுக்கு பதிலாக என்ன பண்றேன்,
அதாவது எத்திலின் டைஅமீனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த லிகாண்டோட எனர்ஜி அதிகமா இருக்கு. எனர்ஜி அதிகம் அப்படின்னா வேவ் லென்த் கம்மியா இருக்கக்கூடிய லைட்டை அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதான் ப்ளூ கலருக்கு கன்வெர்ட் ஆகுது. அடுத்து ஒரு இஎன் பதிலா ரெண்டு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். ஏன்னா வாட்டர் மாலிகுல் அப்படிங்கிறது மோனோடென்டேட் லிகாண்ட், இஎன் அப்படிங்கிறது பைடென்டேட் லிகாண்ட். ஸோ ரெண்டு வாட்டர் மாலிகுல் போனாதான் ஒரு இஎன்னால என்ன பண்ண முடியும், மேட்ச் பண்ண முடியும் அந்த எலக்ட்ரான் கவுண்டிங். நிக்கல் H2O இஎன் இருக்கு. இல்ல திரும்ப ஒரு இஎன் ஆட் பண்றேன். இஎன் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் அ பைடென்டேட் லிகாண்ட். 4 எலக்ட்ரான் இருக்கு. ஒரு வாட்டர் மாலிகுல் எவ்வளோ எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணும், மெட்டலுக்கு எவ்வளோ எலக்ட்ரானை கொடுக்கும், 2 எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ ஒரு 4 எலக்ட்ரான் குரூப் உள்ள வருது அப்படின்னா இன்னும் 4 எலக்ட்ரான் வெளில போகணுமா, அப்ப 2 வாட்டர் மாலிகுல் வெளில போனாதான் இந்த இஎன் உள்ள வர கரெக்டா இருக்கும். ஸோ நிக்கல் En2 H2O. ஸோ ரெண்டு வாட்டர் மாலிகுல் வெளியில போயிட்டு அதுக்கு பதிலாக ஒரு இஎன் வந்து உள்ள வருது. ஏற்கனவே ஒரு இஎன் இருக்கு. ஸோ En2H2O(2)ன்னு மாறி இருக்கு. அண்ட் அடுத்து இதுல பாருங்க, இங்க இஎன் அதாவது ஸ்ட்ராங் லிகாண்டோடைய அந்த பிரசன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ ப்ளூ கலர்ல இருந்து என்ன ஆகும், இன்னும் எனர்ஜி அதிகமாகுது இந்த காம்ப்ளெக்ஸுக்கு. அப்ப எனர்ஜி அதிகம் அப்படின்னா வேவ் லென்த் கம்மியாகும். ஸோ ப்ளூ கலர் பேல் ப்ளூல இருந்து இது ப்ளூவா அப்பியர் ஆகும். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும், திரும்ப என்ன பண்ற அப்படின்னா இன்னொரு எத்திலின் டையமின் லிகாண்ட சப்ஸ்டியூட் பண்றேன். ஒரு எத்திலின் டையமின் லிகாண்ட் உள்ள வருது அப்படின்னா ரெண்டு வாட்டர் மாலிகுல் வெளியில போகணும். ஸோ அப்ப இந்த ரெண்டு வாட்டர் மாலிகுலும் வெளில வந்துரும், இஎன் உள்ள போகும். ஏற்கனவே ரெண்டு இஎன் இருக்கு, மூணாவதா ஒரு இஎன் உள்ள போகுது. ஸோ En3. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸோட கலர் பாத்தீங்க அப்படின்னா வயலட் ஆயிடும். ஏன், ஏன்னா மேலேந்து கீழே வர வர லிகாண்டோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. கீழே வர வர எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. எனர்ஜி அதிகம் அப்படின்னா வேவ் லென்த் கம்மியான லைட்டை எக்ஸிபிட் பண்ணும். ப்ளூ, அடுத்து வயலட். ஸோ கிரீன் கலர்ல இருக்குது. ஒரு இஎனை வந்து சேஞ்ச் பண்றீங்க, ஒரு இஎனை உள்ள கொண்டு வரும்போது ப்ளூ கலர்ல இருக்கு, அதாவது பேல் ப்ளூ கலர்ல இருக்கு. அடுத்து ஒரு இஎனை உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா பேல் ப்ளூவா மாறுது. அடுத்து ஒரு இஎனை கொண்டு வரீங்க அப்படின்னா அது வயலட் கலர்ல எக்ஸிபிட் ஆகுது. ஸோ இந்த எனர்ஜி கலர் சேஞ்ச் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெம்ஸ்டோன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ரூபி எமரால்ட் இது எல்லாமே கலர்ட். இந்த கலருக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க, டிடி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, அலுமினியம் ஆக்சைடு தான் நம்ம என்ன சொல்றோம், ரூபி ஸ்டோன்னு சொல்றோம். அந்த அலுமினியம் ஆக்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 1%லேருந்து 0.5% வரையும் குரோமியம் பிரசன்டா இருக்கு. இந்த குரோமியம் என்ன பண்ணும், டிடி டிரான்சிஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனால ரூபி ஸ்டோன் என்ன கலர்ல தெரியுது, ரெட் கலர்ல தெரியுது. அடுத்து எமரால்டு அப்படிங்கும் போது அதோடைய ஃபார்முலா என்னவா இருக்கும், B3Al2Si6O8 இருக்கும். இது கிரீன் கலர்ல இருக்கும். ஏன் இது கிரீன் கலர்ல இருக்கு, இந்த எமரால்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த குரோமியம் +3 அப்படிங்கிறது டிடி டிரான்சிஷன் எக்ஸிபிட் பண்ணுது. ஸோ அது என்னவா இருக்கு, கிரீன் கலரா எக்ஸிபிட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பார்த்தாச்சு, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியோடைய அப்ளிகேஷன் பார்த்தாச்சு. இப்போ லிமிட்டேஷன் பார்க்க போறோம். ஸோ இந்த லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, இந்த தியரி வந்து ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு, கலர் எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு, ஃபார்மேஷன், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இது ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். என்ன இதோடைய டிராபேக்காக இருந்திருக்கும்னா, லிகாண்ட் அவங்க என்னவா பார்த்துருப்பாங்க, ஒரு பாயிண்ட் சார்ஜா பிளஸ் மைனஸ்னு ஒரு சார்ஜா பார்த்துருப்பாங்க. அந்த எலக்ட்ரான் நேச்சரை கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரியா, ஒரு லிகாண்ட் அப்படிங்கும் போது அதுல ரெண்டு எலக்ட்ரான் தானே இருக்கும். இந்த லிகாண்ட் என்னவா பார்த்திருப்பாங்க, ஒரு பாயிண்ட் சார்ஜ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சார்ஜா பார்த்திருப்பாங்க. ரெண்டாவது, இவங்களை பொறுத்தவரையும் ஒரு ஆனயானிக் லிகாண்ட் இருக்கு, நியூட்ரல் லிகாண்ட் இருக்கு. ரெண்டு பேர்ல யாரு ஸ்பிளிட்டிங் பயங்கரமா எக்ஸிபிட் பண்ணுவா, அந்த T2GeG யாரு பயங்கரமா ஸ்பிளிட் பண்ணுவா அப்படின்னா நியூட்ரல் லிகாண்ட் கிடையாது, நெகட்டிவ் லிகாண்ட், அதாவது ஆனயானிக் லிகாண்ட்னு சொல்லியிருப்பாங்க. எதுல, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில. ஆனா ஆனயானிக் லிகாண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல ஸ்டார்டிங்லேயே வந்துடும். ஹாலஜன்லாம் பார்த்துருக்கீங்களா, அதாவது புரோமின், ஃப்ளூரின், குளோரின் இதெல்லாம் எங்க இருக்கும், அந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல ஸ்டார்டிங்ல இருக்கும். நியூட்ரல் லிகாண்ட் பாத்தீங்க, அதாவது கார்பன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸோட எண்டில் இருக்கும், ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இவங்க கான்செப்ட் படி ஆனயானிக் லிகாண்ட் தான் ஸ்ட்ராங், அதாவது குளோரின், புரோமின், ஃப்ளூரின் இந்த மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய லிகாண்ட் தான் ஸ்ட்ராங்காக ஸ்பிளிட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நியூட்ரல் லிகாண்ட் என்னவா இருக்கும், கிரேட்டர் ஸ்பிளிட்டிங்கை எக்ஸிபிட் பண்ணியிருக்கும். இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, ஒரு பாண்ட் அப்படின்னா அது 100% கோவலண்டாவும் இருக்காது, 100% என்னவாவும் இருக்காது, அயானிக்காவும் இருக்காது. ஆனால் இந்த தியரியில என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு
100% அயானிக்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா அதுல என்ன கிடையாது, 100% அயானிக்கா இருக்க சான்சஸ் கிடையாது. கண்டிப்பா அதுல என்ன இருக்கும், கோவலன்ட் கேரக்டரும் இருக்கும். அந்த கோவலன்ட் கேரக்டரை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு டிராபேக்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதாவது மெட்டல் லிகாண்ட் சேர்ந்தது தான் டிரான்சிஷன் காம்ப்ளெக்ஸ். பர்டிகுலரா மெட்டலும் கார்பனைல் லிகாண்டும் கம்பைன் ஆகுது அப்படின்னா அதை மெட்டல் கார்பனைல்னு சொல்லுவோம். மெட்டல் கார்பனைல ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு ஹோமோலிப்டிக், இன்னொன்னு ஹெட்ரோலிப்டிக் அப்படின்னு ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம். ஹோமோலிப்டிக் மெட்டல் கார்பனைல்னா என்ன, மெட்டல் பிளஸ் எல்லா லிகாண்டுமே எனக்கு கார்பனைலா இருக்கு, கார்பனைல் லிகாண்டு மட்டும்தான் அந்த காம்ப்ளெக்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள லிகாண்டுங்கிற இடத்துல யாரு மட்டும்தான் இருக்கா, கார்பனைல் மட்டும் இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பேரு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஹெட்ரோனால என்ன அர்த்தம், டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். கார்பனைல் லிகாண்ட் அது இல்லாம வேற எதுவும் லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க மெட்டல் இருக்கு, கார்பனைல் இருக்கு, அதோட என்னது புரோமின் லிகாண்டும் இருக்கு. ஸோ கார்பனைல் ஆஸ் வெல் அஸ் அதர் லிகாண்டும் பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த ஹெட்ரோலிப்டிக் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நிக்கல் CO4 எதுக்கு ஹோமோலிப்டிக், ஏன் மெட்டல் இருக்கு, லிகாண்ட் 4 இருக்கு, நாலுமே என்னவா இருக்கு, கார்பனைலா இருக்கு. இட்ஸ் அ ஹோமோலிப்டிக் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ். அடுத்து FeCO5, CrCO6 இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஹோமோலிப்டிக்கான எக்ஸாம்பிள். இதுல பாருங்க கோஆர்டினேஷன் நம்பர் என்னது 4, அதாவது மெட்டலோட 4 லிகாண்ட் இருக்கு. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 4. அப்ப இது என்ன ஷேப்ல இருக்கும், டெட்ராஹெடல் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். இது மெட்டல், இது லிகாண்ட். லிகாண்ட் எத்தனை இருக்கு, 5 இருக்கு. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 5. அப்ப அதோடைய ஷேப் என்னவா இருக்கும், ட்ரைகோனல் பை பிரமிடலா இருக்கும். அடுத்து கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படிங்கும் போது அதோடைய ஷேப் என்னவா இருக்கும், ஆக்டாஹெடலா இருக்கும். அடுத்து பாலிநியூக்ளியர் மெட்டல் கார்பனில் ஆல்சோ எக்ஸிஸ்ட். அதாவது பாலிநியூக்ளியர்னா என்ன, மோர் தென் ஒன் மெட்டல் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்லுவாங்க, பாலிநியூக்ளியர் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Mn2CO10, CO2CO8. இங்க Mn அப்படிங்கும் போது மெட்டலா எத்தனை Mn இருக்கு, 2 Mn இருக்கு. என்ன இருக்கு, லிகாண்டா கார்பனைல் இருக்கு. ஸோ மெட்டல் கார்பனைல்ல பாலிநியூக்ளியர் மெட்டல் கார்பனைலும் பாசிபிள். இதோடைய ஷேப் எப்படி இருக்கும், Mn Mn இப்படி இருக்கும். 10 CO இருக்கா, ஒரு Mnக்கு 5 CO, இன்னொரு Mnக்கு 5 CO, இந்த மாதிரி இருக்கும். அடுத்து CO2CO8 பொறுத்த வரையும் ரெண்டு ஷேப் பாசிபிள். CO அப்படிங்கிறது கோபால்ட், ஓகேவா. ஸோ கோபால்ட் மெட்டல் 2 டைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, லிகாண்டா கார்பனில் இருக்கு. ஸோ இட்ஸ் அ பாலிநியூக்ளியர் மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுல எவ்வளோ இருக்கு, 8 CO இருக்கா. ஸோ இதுக்கு 4, இதுக்கு 4, ஒரு கோபால்ட்டுக்கு 4, இன்னொரு கோபால்ட்டுக்கு 4. ஸோ டோட்டலா 8 போட்டாச்சு. இது எப்ப இருக்கும், லிக்விட் ஸ்டேட்ல. இதுவே சாலிட் ஸ்டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அங்க என்ன பாசிபிள், பிரிட்ஜிங் பாசிபிள். ஸோ இடையில 2 CO பிரிட்ஜிங்ல இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 CO டெர்மினல்ல இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மெட்டல் கார்பனைல்ல பாண்டிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மெட்டல் கார்பனைல்ல பாத்தீங்க அப்படின்னா சிக்மா பாண்டும் இருக்கும், பை பாண்டும் பிரசன்ட் ஆயிருக்கும். எப்படி சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது, எப்படி பை பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா லிகாண்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். மெட்டல் அப்படிங்கிறது டிஃபிஷியண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, லிகாண்ட் எலக்ட்ரானை மெட்டலுக்கு கொடுக்குது, சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அடுத்து மெட்டல் எலக்ட்ரானை யாருக்கு கொடுக்குது, லிகாண்டுக்கு கொடுக்குது, பை பாண்ட் ஃபார்ம் ஆகுது. சிக்மா பாண்ட் பை பாண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும், பை பாண்ட் சிக்மா பாண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கும். இந்த எஃபெக்ட்டுக்கு என்ன பேரு, சினர்ஜிக் பாண்டிங்னு பேரு. இந்த எஃபெக்டை சினர்ஜிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அடுத்து இதோடைய அப்ளிகேஷன் பார்க்கலாம். இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கீலேட்டிங் லிகான்னு சொல்லக்கூடிய EDTA இருக்கு, DMG இருக்கு. அதாவது டைமெத்தில் கிளையாக்சமின் இருக்கு, ஆக்சமின் இருக்கு, ஆல்பா நைட்ரோசோ பீட்டா நாப்தல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, குப்ரான். இது எல்லாமே கீலேட்டிங் லிகான்னு சொல்லுவோம். இதெல்லாம் எங்க யூஸ் ஆகும், அனாலிசிஸ், காம்பவுண்ட் அனாலிசிஸ் பண்ண அல்லது எலமெண்ட் அனாலிசிஸ்ல யூஸ் ஆகும். அடுத்து செகண்ட், ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர்.
வாட்டர் ரெண்டா கிளாசிஃபை பண்ணுவாங்க, சாஃப்ட் வாட்டர், ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர்னா அதில் என்ன அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், கால்சியம் அண்ட் மெக்னீசியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த வாட்டரை ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவோம். ஹார்ட் வாட்டரை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு இடிடிஏ அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன்லையும் உங்களுக்கு இந்த டி பிளாக் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கலை பியூரிஃபை பண்ணும், பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்லையுமே இது யூஸ் ஆகும். இப்போ நிக்கலை பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா நிக்கலோட கார்பனைல் லிகாண்டை போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும், நிக்கல் டெட்ரா கார்பனைல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஹீட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், CO அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடா வெளில போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், பியூர் நிக்கல் அப்படிங்கிறது டெபாசிட் ஆகும். பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்லையுமே எனக்கு என்ன ஆகுது, இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் இன் பயாலஜிக்கல் சிஸ்டம். நிறைய டி பிளாக் மெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் சிஸ்டமில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ சிந்தசிஸ், இதில் மெயினான ஆள் யாரு, இந்த குளோரோஃபைல் தான். இந்த குளோரோஃபைல் தான் என்ன பண்ணும், சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி அந்த ப்ராசஸை கேரி அவுட் பண்ணும். இந்த குளோரோஃபைல் அப்படிங்கிறது எப்படி மேடப் ஆயிருக்கும், இந்த குளோரோஃபைல் அப்படிங்கிறது ஒரு வகையான காம்ப்ளெக்ஸ். இதில் என்ன இருக்கும், குளோரின் அப்படிங்கிற லிகாண்ட் இருக்கும் அண்ட் Mg அப்படிங்கிற மெட்டல் இருக்கும். அடுத்து ஹீமோகுளோபின் அப்படிங்கும் போது என்ன ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கும், டி பிளாக் எலமெண்டான அயன் பிரசன்ட் ஆயிருக்கும். விட்டமின் B12 சொல்லுவாங்க, அல்லது சயனோகோபாலமின் அல்லது ஆன்டி பெர்னிஷியஸ் அனீமியா ஃபேக்டர்னு சொல்லுவோம். இதுல என்ன எலமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு, என்ன டி பிளாக் எலமெண்ட், கோபால்ட் அப்படிங்கிற மெட்டல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதே போல கார்பாக்சி பெப்டிடேஸ், கார்பானிக் அன்ஹைட்ரேஸா இருக்கட்டும், இதுல என்ன ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், என்ன டி பிளாக் எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஜிங்க் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் இந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸை என்னவாகவும் யூஸ் பண்ணலாம், கேட்டலிஸ்டாகவும் யூஸ் பண்ணலாம். அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் ரோடியம் காம்ப்ளெக்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கீன், அதாவது டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டா மாத்துறதுக்கு இந்த கேட்லிஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரோ பிளேட்டிங்கில், ஃபோட்டோகிராஃபியில், இதுலேயுமே கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா அன்டீகம்போஸ்டு ஏஜிபிஆர் டிசால்வ் பண்ண ஹைப்போ சொல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாரி ஏஜி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ உங்க என்ன ஆகும், அந்த ஏஜிபிஆர் அப்படிங்கிறது டீகம்போஸ் ஆகிடும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, இப்போ எக்ஸஸ் ஆஃப் காப்பர் வந்து பாடியில் இருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ண என்ன லிகாண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா டி பென்சிலாமைட். அதுவே அயன் எக்ஸஸா இருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ண டெஸ்பெராக்சிமின் பி அப்படிங்கிற லிகாண்டை யூஸ் பண்றாங்க. இதே போல லெட் எக்ஸஸா இருக்கு பாடியில் அப்படின்னா லெட் பாய்சனிங்னு சொல்லுவோம், அதை ரிமூவ் பண்ண இடிடிஏ அப்படிங்கிற லிகாண்டை யூஸ் பண்றாங்க. ஸோ மெடிசன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா லிகாண்ட் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் டியூமர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்பிளாட்டின் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இதான் இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸோடைய அப்ளிகேஷன் பார்ட். இதுவுமே உங்களுக்கு எக்ஸாம்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படும். ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு லெசனை எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக அதை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ண எல்லா நீட் அண்டு NCERT கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.